திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலென பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகழ் 226. இன்னைக்கு நம்மளுக்கு மிக மிக பெரிய பாடல் இருந்தாலும் அருமையான பாடலை கொடுத்துருக்காரு. நான் ஒவ்வொரு முறையும் அருமை அருமை அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் எடிட் பண்ணும்போது தள்ளிடுவேன். ஈரமோடு சிரித்து அப்படின்ட்டு கீரனூர் தலத்தில் முருகப்பெருமான், கீரனூர் தலத்தில் இருக்கிற முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடியிருக்காரு. இதற்கான சந்தம் தான தானன தத்தன தத்தன தான தானன தத்தன தத்தன தான தானன தத்தன தத்தன தனதானா. நம்மளுக்கு பேசுறதுக்கு நேரம் இல்லை. இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினந்தோறும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுக்குற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். ஈரமோடு சிரித்து வருத்தவும் நாத கீத நடிப்பில் உருக்கவும் எவராயினும் எத்தி அழைக்கவும் மதராஜன் ஏவின் மோது கண் இட்டு மருட்டவும் வீதி மீது தலைக்கடை நிற்கவும் ஏறுமாறு மனத்தினில் நினைக்கவும் விலை கூறி ஆரபாரதனத்தை அசைக்கவும் மாலை ஓதி குலைத்து முடிக்கவும் ஆடை சோர அவிழ்த்து அரை சுற்றவும் அதிமோக ஆசை போல் மன இஷ்டம் உரைக்கவும் மேல் விழா வெகு துக்கம் விளைக்கவும் ஆன தோதக வித்தைகள் கற்பவர் உறவாமோ பாரமேறு பருப்பதம் மத்து என நேரிதாக எடுத்து உடன் நட்டு உமைபாகர் ஆரப்படம் பணி சுற்றிடு கயிறாக பாதி வாலி பிடித்திட மற்றொரு பாதி தேவர் பிடித்திட லட்சுமி பாரிசாத முதல் பல சித்துகள் வருமாறு கீரவாரியை கடைவித்து அதிகாரியாய் அமுதத்தை அளித்த கிருபாலு ஆகிய பச்சு உரு அச்சுதன் மருகோனே கேடிலா அழகை பதியில் பல மாடக்கூட மலர் பொழில் சுற்றிய கீரனூர் உரை சத்தி தரித்து அருள் பெருமாளே. இன்னைக்கு பாடல் பார்த்தீங்களா, நம்மளுக்கு அற்புதமான கடலை கடைஞ்சி லக்ஷ்மியை பரிசாக கொடுக்குறாங்க. வாங்க இன்னைக்கு பார்க்கலாம். இதற்கான சொல் விளக்கம். ஒரு விலை மாதர்களை பற்றி முதல்ல புகழ்ந்திருக்காரு. வஞ்சனை வித்தைகளை கற்றுள்ளவர்களாகிய விலை மாதர்களின் சம்பந்தம் நல்லதாகுமா? கனத்த மேரு மலையை மத்தாக தேர்ந்தெடுத்து உடனே அதை பார்க்கடலில் நாட்டி உமையை பாகத்தில் உடைய சிவபெருமானது மாலையாக விளங்குவதும் படங்களை கொண்டதுமான வாசுகி என்ற பாம்பை அந்த மத்துக்கு சுற்ற வேண்டிய கயிறாக பூட்டி ஒரு பாதியை வாலி பிடிக்க மற்றொரு பாதியை தேவர்கள் பிடித்திட லக்ஷ்மி பாரிஜாதம் முதலான பல சித்திகளும் அருட்பொருள்களும் பார்க்கடலில் இருந்து வெளிவரும்படி பார்க்கடலை கடைவித்த தலைவனாய் அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்தருளிய கிருபாகர மூர்த்தியாகிய பச்சை நிறம் கொண்ட திருமாலின் மருகனே. பார்த்தீங்களா, நம்மளுக்கு இன்னைக்கு 3வது நாள் பாட்டு எவ்வளோ அருமையாக இருக்குது. அருமையாக இன்னைக்கு கடலை கடைஞ்சி லக்ஷ்மி வராங்க. பார்க்கடல்லேருந்து அமிர்தம் வருது, எல்லாம் வருது. நம்மளுடைய துன்பமெல்லாம் தொலைஞ்சதுன்னு நினச்சிக்கோங்க.
செல்வ செழிப்பு, நமக்கு நல்ல ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது. பகைவர்களுடைய தொல்லையெல்லாம் ஒழிஞ்சி, நோயெல்லாம் பிணியெல்லாம் நீங்கி, அமிர்தம் வந்த பிறகு, அமிர்தத்தை உண்ட பிறகு என்னங்க நோய் எப்படி நம்மளுக்கு தலை காட்டும்? பிணியெல்லாம் தீரும். தன்வந்திரி பகவான் நம்மளுக்கு துணை செய்வார், நோயை தீர்ப்பார். அதுக்கெல்லாம் முதன்மையான தலைவராக இருந்து பார்க்கடலை கடைஞ்சவர் திருமால். அந்த திருமாலுடைய மருமகனே அப்படின்ட்டு புகழ்றாரு. அழிவு இல்லாத குபேரன் நகராகிய அழகாபுரி போல பல மாட கூடங்களும் மலர்ச்சோலைகளும் நிறைந்த கீரனூரில் வீற்றிருந்து மேல் ஏந்தி அனைவருக்கும் திருவருள் புரியும் பெருமாளே. இது நான் வரிசைப்படி தாங்க படிச்சுக்கிட்டு வரேன். இன்றைக்கி ஒரு பாட்டு, அன்றைக்கி ஒரு பாட்டுன்னு படிக்கல, நம்ம வரிசைப்படி படிச்சுக்கின்னு வர்ற பாடல். போன வருஷம் தேர்ந்தெடுத்து சஷ்டிக்குன்னுட்டு 7 பாடல்களையும் போட்டேன். இந்த வாட்டி வரிசைப்படியே படிச்சுக்கிட்டு வரேன். போன வாட்டி வரிசைப்படி படிச்சுருந்து நடுவில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஆரம்பித்தேன். இப்போ அந்த வரிசைப்படியே நம்ம படிச்சுக்கிட்டு வர்றதில் இன்றைக்கி 226வது பாடல். அருமையான பாடல், நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய பாடல். இந்த ஒரு பாடல் போருங்க. பாட முடியாதவங்க கேளுங்க, பேசுறதுக்கு நேரம் இல்லை, வாங்க போகலாம். சேர்த்து எழுதிருந்தா பாடலாம். ஈரமோடு சிரித்து கீரனூர் தல திருப்புகழ் அருணகிரிநாதர் அருளி செய்தது. தான தானன தத்தன தத்தன, தான தானன தத்தன தத்தன, தான தானன தத்தன தத்தன தனதானா. ஈரமோடு சிரித்து வருத்தவும் நாதகீத நடிப்பில் உருக்கவும் எவராயினும் எத்தி அழைக்கவும் மதராஜன் ஏவின் மோதுக நிட்டு மருட்டவும் வீதி மீதலைக்கடை நிற்கவும் ஏறுமாறு மனத்தினி நினைக்கவும் விலை கூறி ஆரபாரதனத்தை அசைக்கவும் மாலையோதி குலைத்து முடிக்கவும் ஆடை சோர அவிழ்த்தரை சுற்றவும் அதிமோக ஆசை போல் மன இஷ்டம் உரைக்கவும் மேல் விழா வெகு துக்கம் விளைக்கவும் ஆன தோதக வித்தைகள் கற்பவருவாமோ பாரமேறு பருப்பத மத்தன நேரிதாக எடுத்து நட்டுமை பாகரார படப்பணி சுற்றிடு கயிறாக பாதி வாலி பிடித்திட மற்றொரு பாதி தேவர் பிடித்திட லட்சுமி பாரிசாத முதற்பல சித்திகள் வருமாறு கீரவாரிதியை கடைவித்ததி காரியாய அமுதத்தை அளித்த கிருபாலுவாகிய பச்சரு வச்சுதன் மருகோனே கேடிலாவல கைப்பதி இற்பல மாடக்கூட மலர்பொழில் சுற்றிய கீரனூருரை சத்திதரித்தருள் பெருமாளே. கீரனூருரை சத்திதரித்தருள் பெருமாளே. இந்த பாடல் இன்னைக்கு பெரிய பாடல் ஆகையினால நாம் அதிக நேரம் பேசக்கூடாதுன்னுட்டு பாடலை கொண்டுட்டு போனேன். பாருங்கள் எவ்வளோ அருமையான பாடலை கொடுத்துருக்காரு பாருங்கள். நம்ம முருகப்பெருமானை புகழ்றதும் இல்லாமல் அந்த கனத்த மேரு மலையை மத்தாக தேர்ந்தெடுத்து உடனே அதை பார்க்கடலில் நட்டு உமையொரு பாகத்தில் உடைய சிவபெருமானது மாலை அவருடைய சிவபெருமானுடைய கழுத்தில் தான் அந்த வாசிக்கு பாம்பு இருக்கும். அந்த அம்மா காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்களாம், அப்பா என்னப்பா இந்த விஷப்பாம்பை நீ கழுத்தில் மாட்டின்னுக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்களாம். ஜாக்கிரதப்பா கச்சிட போகுது அப்படின்வாங்களாம். அப்படி உள்ள ஒரு விஷமான பாம்பை அவருடைய கழுத்தில் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த பாம்பு கயிறாக போட்டு இழுக்கும் போது அது
தாங்க முடியாமல் விஷத்தை கக்குச்சு. அந்த விஷத்தை ஆலாகால விஷத்தை அப்படியே எடுத்து அந்த நஞ்சை கொண்டு வந்து சிவபெருமான்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஆலாகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அந்த அம்மா பார்வதி, ஐயோ என்னங்க நீங்கள் எத்தையாக இருந்தாலும் இப்படி தான் அவசரப்பட்டு பண்ணுவீங்களான்னு அப்படியே தொண்டையோட குழியில் நிறுத்திட்டாங்க. அதனால தான் நம்மளுக்கு சிவபெருமானுடைய பேர் திருநீலகண்டம். திருநீலகண்டம்னு சொன்னால் நம்மளுடைய வினையெல்லாம் தீரக்கூடியது. திருநீலகண்டம் திருநீலகண்டம். அப்படி ஒரு அருமையான பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு பாருங்க. நாம் என்னவோ நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய, நீ இதுதான் பாடணும்னு நினச்சி பாடினாலும் நம்மளுக்கு தோதா எடுத்து கொடுக்கக்கூடியவர். நீ வரிசைப்படி பாடினாலும் உங்களுக்கு நான் அருள்பாலிக்க காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம திருமாலின் மருமகன், லக்ஷ்மியின் மருமகன் நம்மளுக்கு ஓடோடி வந்து அருளக்கூடியவன். இந்த கந்த சஷ்டி திருநாளில் அனைவருக்கும் கஷ்டங்கள்லாம் நீங்கி நல்லொரு பாலிக்கணும்னு 3வது நாள் பாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆறிரு தடந்தோள் வாழ்க, அருமுகம் வாழ்க, வேற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானை தன்னடங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாயம். நல்லதே நடக்கும். எங்கும் இறை அருள் பெருகட்டும். திருச்சிற்றம்பலம்.